ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீக்லி ரொட்டீன் நான் என்னென்னலாம் பண்ணுவேன் என்னோட வீடை வந்து ஈஸியாக சூப்பராக க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ இதில் மோஸ்ட்லி எல்லாருமே ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ இது நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படின்றதுக்காகலாம் இந்த வீடியோ இல்லை, நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேஸ் வந்து பெட்ரூம் தாங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ டயர்டாக பின்னாடி எல்லார் பின்னாடி ஓடுன்னு காலையிலேருந்து ஓடிட்டு ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸுங்க பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் வந்தால் நம்மளோட ஃபீலிங்ஸ் எவ்வளோ ஷேர் பண்ண நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் நம்மளோட ஃபீலிங்ஸு எமோஷன்ஸு இந்த ரூமை சுற்றி எவ்வளோ சுத்தம் தெரியுமா? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சால் அதெல்லாம் அப்படியே மலை மாதிரி கொட்டுற மாதிரி இருக்குங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த பெட்டு மேலே தான் படுத்து அழுவோம், சிரிப்போம், எல்லாமே பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த பெட்டு மேலே வந்து நம்ம எவ்வளோ வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஸோ இதை வந்து க்ளீனாக வச்சுக்கணும், டஸ்ட் இல்லாமல் வச்சுக்கணும் அப்படின்ற போது நம்ம வீக்லி அட்லீஸ்ட் நான் 2 தடவை மாற்றிடுவேன். ஸோ முடிஞ்சால் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது மாற்றுங்க, 2 வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரிலாம் மாற்றாதீங்க. என்னோடய பசங்களை வந்து காமாக்கிறதுக்கு, தூக்கம் வரும்போது அவங்கள தூக்கிக்கிட்டு வந்து இங்கே படுக்க வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பெட் யூஸ் ஆகும். ஸோ அதாவது யூஸ் ஆகுறதை விட நம்மளோட லைஃப்பில் ஒரு பார்ட் ஷேர் பண்ணுதுன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட பெட்டை வந்து நம்ம நல்லா சூப்பராக வச்சுக்கணும். ஸோ அதனால நம்ம வந்து எனக்கு ஒயிட் பெட் கவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒயிட் வந்து இந்த பெட்ரூம் வந்து குட்டியாக இருக்கனால டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்ரூம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப கன்ஜஸ்டடாக மெஸ்ஸியாக அப்படி தெரியும். ஆனால் நீங்கள் வந்து ஒயிட் கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக நல்ல ஸ்பேஷியஸாக தெரியும். இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து மொத்த தலானியும் வந்து அப்படியே டம்ப் பண்ணி வாஷிங் மிஷினில் போட மாட்டேன். ஒரு 2 தலானியாக நான் வந்து வீக்லி வந்து துவைச்சி வச்சுப்பேன். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ரொட்டேஷன் ஆகும். ஸோ 2 தலானி மட்டும் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு வந்துட்டேன். ஸோ அது வந்து நம்மளுக்கு வாஷ் பண்ணி நல்லா சன் ட்ரை பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா ரொம்ப நாள் நம்ம அதை மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா பெட் கவர்ஸு இல்லை பில்லோ கவர்ஸ் மாற்றுறது மட்டும் இம்பார்ட்டண்ட் இல்லை, தலானியும் நம்ம வந்து வாஷ் பண்ணி வைக்கணும். ஏன்னா நம்ம அவ்வளோ ஆயிலெலாம் போட்டிருப்போம் தலையில், அது எல்லாமே உள்ளே இறங்கும். ஸோ இந்த மாதிரி டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து என்னென்னா, சாமி பூஜை பாத்திரம் வந்து நம்ம தேய்க்கிறது. நிறைய பேர் வந்து எங்கள் அம்மா வீட்டிலலாம் நிறைய பூஜை பாத்திரம் இருக்கும். ஒரு சில பேர் ஒரு பூஜைவாக க்யூட்டாக ஒன்று மட்டும் குட்டியாக வச்சுருப்பாங்க. ஸோ நானும் வந்து ஒரு லிமிட்டடாக தான் வச்சுருப்பேன். இது எல்லாமே எங்கள் அம்மா போட்ட அந்த சில்வர் சாமா தான். ஸோ இது வந்து நம்ம பார்க்க அழகாக இருக்குமே தவிர தேய்க்கும் போது கொஞ்சம் நம்ம வேலை இழுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சில்வருக்கு வந்து அதுக்கான லிக்விடு இல்லை அந்த பித்தளை பாத்திரத்துக்கான லிக்விடு அதெல்லாம் தேய்ச்சி நம்ம கழுவும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பூஜை சாமாவை எப்பயுமே வாரத்தில் வந்து நான் தேர்ஸ்டேஸ் வந்து வாஷ் பண்ணுவேன். அது வாஷ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஃப்ரைடேஸ் வந்து மோஸ்ட்லி வாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வாஷ் பண்ணி நீட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து நம்ம பெட்ரூம்க்கு அப்புறம்னு சொல்ல முடியாது, இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாகவும் சொல்லிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் போய் நம்ம சாமிக்கிறதவங்க ஷேர் பண்ணுவோம். அப்படின்ற போது நம்மளோட சாமி ரூம் பூஜை ரூம் வந்து நல்ல ஒரு குட் வைப், பாசிட்டிவ் வைப்போடு இருக்கணும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப டஸ்டியாக ஒரு மெஸ்ஸியாக அப்படி வைக்காதுங்க. எப்போயுமே அதில் இருக்க நியூஸ் பேப்பர்ஸு, ஃப்ளவர்ஸ் எப்போயுமே வைங்க. செம்ம வைப்ரேஷன் இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க. இது வந்து நான் வந்து பண்ணுறது அப்படின்றது தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அடுத்து நம்ம வந்து ஃப்ளோர் மாப் பண்ணுறது. எப்பயுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், லேசி டேஸ் அப்போ அந்த ஷெட்யூல் போட்டிருக்கேன். அதில் எப்படின்னா, ஒரு பிளேஸில் வந்து நீங்கள் மொத்தமாகவே இது கிளம்ஸியாக இருக்குது, இப்போ எனக்கு லேசியாக இருக்குது அப்படின்றத விடாமல் அந்த பிளேஸை மட்டும் மாப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பிளேஸ் ரொம்ப டர்ட்டியாக இருக்கோ அதை மட்டும் மாப் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்வேன். பட் இது வந்து நம்ம வீக்லி அட்லீஸ்ட் ஒரு 2-3 தடவையாவது வந்து நம்ம ஸ்வீப் பண்ணிவிட்டு மாப் வந்து நல்லா இது பண்ணணும். அதுவும் இல்லாமல் அதில் மஞ்சத்தூள், கல்லுப்பு, பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு நீங்கள் மாப் பண்ணிங்கன்னா வீட்டில் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங், கூல் எஃபெக்ட் வருங்க. அதில் ஜவ்வாது கூட லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, லைட்டாக அந்த பவுடர் ஆட் பண்ணி நீங்கள் மாப் பண்ணி பாருங்கள். உள்ளே வரும்போதே பாசிட்டிவ் வைப் இருக்கும். நம்ம ஹஸ்பண்ட்ஸ்லாம் வந்து வெளியே போயிட்டு நம்ம ஒர்க் முடிஞ்சு உள்ளே வரும்போது மைண்ட் எவ்வளோ டென்ஷனாக எவ்வளோ கோவமாக உள்ளே வந்தாலும் நம்ம வீடு வந்து அவங்க மைண்டை அவ்வளோ காம் பண்ணும், அவ்வளோ ரிலாக்ஸ் ஃபீலிங் வந்து கொடுக்கும். ஸோ மாப் பண்ணுறது தானே அப்படின்ற ஒரு
லெத்தாஜிக்காக எடுக்காதீங்க. மாப் பண்ணுறதுல நிறையா இருக்குது. நம்ம வெறும் லிக்விட் போட்டு மாப் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நீங்கள் மாப் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் உண்மையிலேயே கொடுக்கும். நான் வந்து அதை ஃபீல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ மாப் பண்ணும் போது வாரத்தில் ஒரு தடவை இந்த ஃபர்னிச்சர், சோஃபா இதெல்லாமே நகட்டிட்டு அதுக்கப்புறம் மாப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது திடீர்னு நம்ம பிளேஸ் மாற்றும் போது அந்த இடம் ரொம்ப கரையாக இல்லாமல் இல்லை டபுள் வேலை இல்லாமல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ பசங்க ஸ்கூலுக்கு போகிற டைம் மோஸ்ட்லி நான் அதெல்லாம் மாப் பண்ணிடுவேன். இல்லைன்னா குடுன்னு ஓடி வந்து சருன்னு சறுக்கி விழுவாங்க. அதுக்கப்புறம் ஏன்டா இவங்க இருக்கும் போது நம்ம மாப் பண்ணுறோன்ற மாதிரி ஒரு டென்ஷன், அதுவே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிற டைமு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதை விட முக்கியமான விஷயம், மாப் பண்ணிவிட்டு மாபை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருங்க. ஹேண்ட் வாஷ் இருந்தால் நான் ஹேண்ட் வாஷ் போட்டு லைட்டாக வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா அடுத்த தடவை யூஸ் பண்ணும்போது அதோடய குவாலிட்டி நம்மளுக்கு மாறாமல் இருக்கும். அப்படியே இருக்கும். அதோடய ஸ்மெல்லும் வராது. வீட்டில் ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும். பேட் ஸ்மெல் வராமல் இருக்கும். அடுத்து மாப் பண்ணுறப்போ நம்மளோட மேட்டை வந்து மாற்றிடுங்க. வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு தடவை கம்பல்சரி நம்ம மேட்டை மாற்றியே ஆகணும். அதில் அவ்வளோ டஸ்ட் இருக்கும் நம்மளை நடந்து போனது. ஸோ அந்த மேட்டை வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான மேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப நூலாக வரும் ஒரு சில மேட்டு. இந்த மாதிரி பைப்பிங் வச்ச சைட்லலாம் மேட்டு வச்சிங்கன்னா அதுலேருந்து த்ரெட்ஸ் வராமல் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வாங்கும் போதே அதை பார்த்து நல்ல குவாலிட்டியாக வாங்குங்க. ஸோ இதுமாதிரிலாம் பண்ணும் போதே மஞ்சள் குங்குமம் வைக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த வெசல்ஸ் எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. ஸோ மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது நல்லா ஒரு மங்களகரமாக இருக்கும் நம்ம அந்த ஸ்மெல்லோட இது பண்ணும் போதெல்லாம். ஸோ அப்படியே ஒரு சில வீட்டில் பார்த்துருக்கேன், மஞ்சள் குங்குமம் எதுவுமே வைக்காமல் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வச்சுருப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் நல்லா பெருசாக மஞ்சள் குங்குமம் நல்லா சூப்பராக வைக்க முடியுதோ, குட்டி குட்டியாலாம் வைக்காதீங்க, நல்லா வைங்க சாமிக்கு. நல்லா வீடு ஃபுல்லாக அந்த ஸ்மெல் வந்து பரவும். நல்லா ஃப்ரெஷ் ரோஸ் வைங்க, மல்லி வைங்க. ஸோ என்னோடய பூஜை ரூம் வந்து குட்டி தான். நீங்கள் குட்டியோ பெருசோ நம்ம அதில் வந்து சாமியோட பவர் குட்டி பூஜை ரூமில் இருந்தால் இவ்வளோ பவர் கொடுப்பாங்க, பெருசில் இருந்தால் இவ்வளோ பவர் கொடுப்பாங்க, அப்படிலாம் இல்லைங்க. நம்ம மனசில் இருக்க முடியும், நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு பவரை கொண்டு வர்றது தான் நம்மளை வந்து சாமி அப்படின்றத வந்து நம்ம வச்சு கும்பிட்றோம். நம்மளுக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், இது நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்ற போது வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போடுங்க. வாரத்தில் கம்பல்சரி ஒரு தடவை சாம்பிராணி போடுங்க. நீங்கள் கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியும், வெளியே போயிட்டு உள்ளே வரும்போதே அந்த சாம்பிராணி ஸ்மெல் அப்படி இருக்கும். என் பசங்க கேட்டாங்க, இது என்னது இது அப்படின்னு ஒவ்வொரு டைமும் கேட்பாங்க. சாம்பிராணி இது எதுக்கு போடுறது? பேட் வைப்ஸ் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்வேன். என் பொண்ணு சொல்கிறாங்க, அப்போ ஜன்னல் எல்லாம் மூடி வைங்க, புகைலாம் வெளியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிலவாசலுக்கு கம்பல்சரி வைங்க. நிலவாசலில் அவ்வளோ ஜீவன் இருக்குது. ஸோ அதை வந்து நல்லா பார்த்து சூப்பராக வைங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நிலவாசல் நல்லா மங்களகரமாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட லக்ஷ்மி வந்து உள்ளே வரும். ஸோ இதெல்லாம் என்ன சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் அது மாதிரிலாம் யோசிக்காதீங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நீங்கள் இதை நம்பினீங்கன்னா கன்ஃபார்மாக இது நடக்கும். அடுத்து மாவு வந்து நானுமே நிறைய டைம் லேசியாக ஃபீல் ஆகும், நம்ம அரைக்கணும். பட் ஒன்ஸ் அதை நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அந்த வாரம் உங்களுக்கு அப்படி போகும், சூப்பராக போகும். நீங்கள் வந்து காலையில் எந்திரிச்சு மாவு இருக்குது அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். இது வந்து இதெல்லாம் ஒரு ரொட்டீனா அப்படின்னு, இதுவும் ஒரு ரொட்டீன் என்னோடய லிஸ்ட்டில். ஏன்னா எனக்கு இது எல்லாத்தையும் விட மாவு அரைச்சி ரெடியாக என் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன்னா அந்த வீக்கே சூப்பராக போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம வயிறை வந்து ஃபில் பண்ணணும்ல, அது வந்து நம்ம காமாக ஒரு பீஸ்ஃபுல் மார்னிங் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ மாவு வந்து கொஞ்சம் டிலே பண்ணாமல் அந்த வீக்கானதை அரைச்சி வச்சுருங்க. அடுத்து வந்து பக்கெட்ஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம வாஷ் பண்ண மாட்டோம், நிறைய டைம் இக்னோர் பண்ணிடுவோம். பக்கெட்ஸை வந்து எப்பயுமே நல்லா வாரத்தில் ஒரு தடவை வாஷ் பண்ணி வச்சுருங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, குட்டி பசங்க இருக்க வீட்டில் இது ரொம்ப கம்பல்சரி. என்னோடய பையன் குளிச்சுட்டு வந்து இந்த பக்கெட்டில் ஒரு 5 மினிட்ஸ் கன்ஃபார்மாக உட்காருவான். அப்படின்ற போது பக்கெட்ஸ் வந்து க்ளீனாக இருந்தால் தான் ஒரு ஹைஜீனிக்காக இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் அதை வாரத்தில் ஒரு தடவை க்ளீன் பண்ணும்போது இதை கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அந்த ரெட் கலர் பக்கெட் நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் காமிச்சிருக்கேன். டீ தூள் எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தார். அதுக்கு அந்த பக்கெட் வந்து
ஃப்ரீயாக தந்தாங்க. ஸோ நல்லா இருக்குல்ல பார்க்க. சரி ஆனால் டீயும் நல்லா தான் இருந்தது. நான் உங்ககிட்ட சொன்னேன் டீ நல்லா இருந்தால் உங்ககிட்ட சொல்கிறேன்னு. ஸோ டீ தூள் பேர் வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறேன். அதோட ஃப்ரீ தாங்க இந்த பக்கெட்டு. ஸோ டீ தூளுக்கெலாம் பக்கெட் ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சொல்லிட்டு நான் இது வந்து இதுக்குன்னு தனி லிக்விட்லாம் இல்லைங்க, சும்மா எக்ஸ்ட்ரா ஷாம்பு மிஞ்சி போன ஷாம்பூ இல்லை ஹேண்ட் வாஷ் எதாவது இருக்கும்ல, அதை வச்சு தான் நான் நல்லா போட்டு தேய்ச்சி கழுவிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஹார்ட் வாட்டர் இருக்க வீட்டிலலாம் வந்து பக்கெட்ஸ் ரொம்பவே நாஸ்தி ஆயிரும். அந்த மாதிரி இருக்கவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். இன்னும் டெய்லி அதை வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த ஹார்ட் வாட்டர் ஸ்டெயின் வந்து அதில் வந்து இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த டைல்ஸுமே, ஹார்ட் வாட்டர்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த டைல்ஸ் ரொம்ப ஒயிட்டாக ரொம்ப இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்பெஷல் லிக்விட் அப்படி இப்படின்னு விற்கிறாங்க. பட் அதெல்லாம் நம்ம டெய்லி நம்ம வைப் பண்ணோன்னா அதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நான் அவங்க க்ளீன் பண்ணாலுமே அந்த ஒயிட் ஸ்டெயின் ஆயிரும். அதனால டெய்லி அந்த மாதிரி இருக்கவங்க க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ நானும் வந்து அப்பப்போ இந்த மாதிரி பாத்ரூம் டைல்ஸு, இதெல்லாம் வந்து கிச்சன் டைல்ஸு, இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது ஆயில் படியாமல் இருக்கும். இதில் வந்து சோப்பு, மஞ்சள் யூஸ் பண்ணுவோம். மஞ்சள் கரை இல்லாமல் அதில் செட்டில் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பீரோவில் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகும்போது இல்லை ஒர்க் போகும்போது நம்ம அவசரமாக ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கு மேட்சாக பேண்ட்டு அப்படின்னு அவசரமாக எதையோ ஒன்று கீழே இருக்கிறது இழுத்துட்டு மேலே இருக்கிறது டொம்முன்னு கீழே விழுந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த டைமில் நம்ம கரெக்டாக அப்படிலாம் வைக்க முடியாது. ஏன்னா டைம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீக்லி நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து உங்களுக்கான அந்த ஆர்கனைஸ் டைம் வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து இது எல்லா வேலையும் மொத்தமாக ஒரு நாள் பண்ணணும்னு இல்லை. நானுமே ஒரு நாள் ஒரு வேலை அப்படின்னு தான் பண்ணி உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்கள் அக்கார்டிங்காக வீக்லி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீக் ஃபுல்லுமே நீங்கள் கரெக்டாக நெக்ஸ்ட் வேறு ட்ரெஸ்ஸஸ் போடலாம், வேறு ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைனா போட்ட ட்ரெஸ்ஸே இல்லை துணி துவைச்ச ட்ரெஸ்ஸே, நான் ஒரு சில வீட்டில் பார்த்துருக்கேன், துணி காயும் அதுலேருந்து எடுப்பாங்க, திரும்ப அந்த ட்ரெஸ்ஸை போடுவாங்க, அது துவைக்க போடுவாங்க, திரும்ப இன்னொரு ட்ரெஸ் வரும், அதை போட்டு திரும்ப காஞ்சி துணியிலேருந்து அதை எடுத்து திரும்ப போடுவாங்க. அதுவும் அது 2 நைட்டி தான் இருக்கும் அதில். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ட்ரெஸ் ஃபார் யோர் செல்ஃப்ங்க. வீட்டில் இருக்கீங்களோ வெளியே போகிறீங்களோ சூப்பராக ட்ரெஸ் பண்ணிடுங்க. யார் பார்க்கணும், யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்மளை லவ் பண்ணிக்கணும். ஓகேயா? ஸோ சூப்பராக ட்ரெஸ் போடுங்க. சம்பாதிக்கிறீங்களா, ஓகே, நீங்கள் சேவ் பண்ணுறீங்க எல்லாம் ஓகே, பட் லிவ் அட் த ப்ரெசண்ட்டில் வந்து கொஞ்சம் நம்மளை என்ன சொல்கிறது, நம்மளை நல்லா பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் ஹோப் நம்ம மேலே இருக்கும். அதே மாதிரியே நம்ம உடம்ப ரொம்ப அன்ஹெல்த்தியாக இல்லாமல் நல்லா சூப்பராக எக்ஸசைஸ் பண்ணி அந்த மாதிரி ஃபிட்டாக வச்சுக்கோங்க. நான் ரொம்ப ஃபிட்டுன்னெலாம் சொல்ல மாட்டேன், பட் இன்னும் ட்ரை பண்ணி தான் இருக்கேன். நானும் ஜிம் போய் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி ஒரு ரொட்டீனுக்கு நம்ம அதை வந்து கொண்டு வர வேண்டியது தான். அடுத்து என்னோடய பசங்களோட ஸ்கூல் பேக். என் பொண்ணு இருக்கா பாருங்க, ஆர்ட் ஒர்க்கு ஹாபின்னு சொல்லிட்டு கிழிச்சு பேப்பரை பேகு ஃபுல்லாக பேப்பர். மிஸ்ஸு வந்து என்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் அவள் பேக் ஃபுல்லாக பேப்பர் இருக்குது, நீங்கள் கவனிக்கலையான்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் டெய்லி சொல்கிறேன், எனக்கு என்னென்னா டிவி வந்து பார்க்க மாட்டாங்க, ஃபோன் வந்து கொடுக்க மாட்டேன், பட் வெளியில் அவுட் சைடு ஆக்டிவிட்டீஸும் கம்மி. சரி ஓகே, உன்னோட ஹாபி என்ன, ஆர்ட் ஒர்க்கு, சரி ஓகே எதையாவது பண்ணு அப்படின்ற மாதிரி தான் நானும் விட்டுருவேன். அப்படின்ற போது நீங்கள் ஏன் இப்போ பேப்பரை கிழிக்க வைக்கிறீங்க? ஏங்க இல்லை, டிவி பார்க்குறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டா, இல்லைனா வந்து இப்போ ஆர்ட் ஒர்க்கு அந்த மாதிரி அவங்க மைண்ட் போகிறது இம்பார்ட்டண்ட்டா? நான் வந்து டிவி பார்க்கலன்னா ஓகே இதை பண்ணிக்கோ அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் இந்த பாப்பு என்ன பண்ணுறாங்க, மொத்த குப்பையும் பேக்குள்ளே போட்டு வச்சிட்றா, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னு ரொம்ப மெஸ்ஸி ஆக்குறா. அதை நான் எத்தனை தடவை சொன்னாலும் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னால் இது அந்த பசங்களுக்கான ஏஜ், விட்டு ஃப்ரீயாக விட அவங்களே கொஞ்சம் வருவாங்க, ஒரு ஏஜ் வருது அப்படின்னாங்க. பட் மிஸ்ஸு சொல்லவும் மிஸ்ஸுக்கிட்டையும் நான் சொல்லிட்டேன், டிவி பார்க்க மாட்டாங்க, நான் இந்த மாதிரி தான் ஆர்ட் ஒர்க் தான் இது பண்ணி விட்றேன். ஸோ அதுக்கு மிஸ்ஸுக்கு பதில் சொல்ல முடியல. டிவி பார்க்காதது ஓகே நல்லது தான், பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி அனுப்புங்க. நான் செக் பண்ணி தான் அனுப்புகிறேன், நீங்கள் கொஞ்சம் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லி தான் அனுப்புகிறேன். ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறம் பேக்கை டெய்லி செக் பண்ணி தான் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வருது. ஏன்னா
உங்களுக்குமே சொல்கிறேன், நம்ம பசங்க சூப்பராக இது பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒவ்வொரு வீக்லி ஒன்ஸு கம்பல்சரியாக அவங்க பேக் உள்ள என்ன இருக்குது, என்ன பண்ணுறாங்க அதை மானிட்டர் பண்ணுங்கள். அப்புறம் தான் அவளோட ஸ்டடி டேபிள்லேருந்து மொத்த புக்ஸையும் எடுத்தேன். இது ஆக்சுவலி நான் லாஸ்ட் வீக் தான் அவள் ஸ்டடி டேபிளை க்ளீன் பண்ணேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ பேப்பரு, எல்லா புக்ஸும் மாறி 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 இருந்தது. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எடுப்பேன் பாருங்கள், அவ்வளோ பேப்பர் வெளில வருதுங்க, A4 ஷீட்ஸு. அவள் என்ன பண்ணுறான்னா, குட்டி குட்டியாக கிழிச்சு அது ஒரு குட்டி குட்டி நோட்டுன்னு சொல்லிட்டு மேக்ஸ் நோட், சோஷியல் நோட் அந்த மாதிரி பண்ணுறா. பட் இதை பண்ணாதன்னும் சொல்ல முடியல. அது வந்து கரெக்டான அந்த ப்ரொசீஜர் தெரியல அவங்களுக்கு. பாருங்கள், ஃபுல்லாக குப்பை, பாக்ஸ் ஃபுல்லாக குப்பை. ஸோ நான் என்ன சொல்கிறேன், வீக்லி ரொட்டீனில் இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடை க்ளீன் பண்ணுறது, மாப் பண்ணுறது, பெட்ஷீட் க்ளீன் பண்ணுறது, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, இது மட்டுமே நம்ம வேலை கிடையாது. பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறது தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கணும். ஸோ இது எனக்குமே ஒரு லெசன். நான் அவ்வளோ தூரம் பார்ப்பேன், அப்படி இருந்தே கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறாங்க. அப்படின்ற போது நம்ம எவ்வளோ அலர்ட்டாக இருக்கணும் பார்த்துக்கோங்க இந்த ஜென்ரேஷன் பசங்கக்கிட்ட. ஸோ இங்கே பாருங்க, அடியில் பார்த்தா அவ்வளோ பேப்பர் வந்துக்கிட்டே இருக்குது. எங்கள் அம்மா கிட்ட சொன்னால், நானும் சின்ன வயசில் அப்படி தான் இருப்பேன், எங்களுக்கெலாம் ஆர்ட் ஒர்க்னால் ரொம்ப பிடிக்கும், அவள் என்ன மாதிரி அப்படின்றாங்க. நான் இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஸோ இங்கே பாருங்கள், மொத்த பேப்பரையும் வெளியே இழுத்து போட்டு நல்லா பெருக்கி க்ளீன் பண்ண சொல்லிட்டேன். அடுத்த தடவை இது உள்ள பேப்பர்ஸ் வந்துச்சு ஒன்று அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் ஸ்டோரி புக்ஸு அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுங்க. பசங்க நல்லா நீட்டாக உட்காந்து படிப்பாங்க. டாய்ஸ்னாலும் நம்ம அவங்களே வந்து எடுத்து வைக்கிற மாதிரி சொல்லி கொடுக்கணும். ஸோ இது ஒன் ஆஃப் த வீக்லி ரொட்டீன். உங்கள் வீட்லேயும் பசங்க இந்த மாதிரி எதாவது ஆர்ட் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி குப்பை போடுறாங்கன்னா என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து அந்த மாதிரி குப்பை ஆகாமல் இருக்கிறதுக்கு, இல்லை ஆர்ட் ஒர்க் எப்படி நீட்டாக பண்ண வைக்கிறதுக்கு எதாவது ஐடியா இருந்தால் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ இந்த மாதிரி டீக்ளட்டர் அப்பப்போ நம்ம டீக்ளட்டர் பண்ணும்போது அவங்களுக்குமே மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கிளட்டர்ஸ் வந்து க்ளீன் பண்ணும்போது பசங்கக்கிட்ட ஒரு இதை சொல்லுங்கள். நீ எவ்வளோ குப்பை போட்டாலும் அதை நீ தான் க்ளீன் பண்ணணும். அம்மா எவ்வளோ வீடை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற போது உன்னோட டியூட்டியை நீயும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என் ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருக்க போர்ஷன் தான் இது. அவ்வளோ ஆக்சுவலி அது குப்பை இல்லை. நான் நிறையா கவர்ஸை வந்து மேலே நம்ம அவசரத்தில் வந்து வாங்கிட்டு வருவாங்களா, எடுத்து மேலே போடுறது, வாங்கிட்டு வர்றது தான் மேலே போடுறது, இந்த மாதிரி நான் பண்ணுவேன். ஸோ மொத்த கவர்ஸையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பேக் உள்ளே வச்சேன். பேக் உள்ள கவர்ஸ் தனியாக, பேப்பர்ஸ் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவேன். அடுத்து லாஸ்ட்டாக காட்டுறேன் இது. ஆனால் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பசங்க ஹஸ்பண்ட்ஸோட வீக்லி ஒன்ஸ் அது வெளியே போகணும். வெளியே போகிறீங்க, எங்கேயோ வெளில போங்க. உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ்க்கு போங்க, பீச்சுக்கோ, பார்க்குக்கோ, மியூசியம்க்கோ, எங்கேனாலும் ஹோட்டலுக்கு. ஸோ மைண்டு ஃப்ரீயாக ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலியோட நீங்கள் என்ன ஒரு ஜூஸ், ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் வீக்லி அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது கம்பல்சரியாக வெளியே போங்க. பசங்களோட வெளியே போய் சாப்பிடுங்க. இது வந்து நாங்கள் சாப்பிட்ட வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு ஆட் பண்ணேன். ஸோ குனாஃபா, அது வந்து அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி அந்த விளக்கில் அந்த சுகர் சிரப் எடுத்துருந்தாங்க, செமையாக இருந்தது. ஸோ குனாஃபா யார் யாருக்கு பிடிக்கும் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய ஹஸ்பண்டோட ஃபேவரட் இது. நான் வந்து ஃபலூடா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ பிரியாணி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மந்தி பிரியாணி சாப்பிட்டாங்க. நான் வந்து நார்மல் நம்ம அது என்ன கல்யாண சிக்கன் பிரியாணின்னாங்க. ஸோ அதை வந்து சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக பசங்களோட ப்ளே ஏரியாவுக்கு போனோம். ப்ளே ஏரியாவில் போய் பசங்க நல்லா விளையாண்டாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அவங்கள இந்த மாதிரி கூப்பிட்டு போகிறோமோ நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க, மைண்ட் ஃப்ரீ பசங்களுக்கும் தான். எவ்வளோ நம்ம இப்போ இருக்க பிளேஸில் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடான குட்டி குட்டி பில்டிங்ஸில் இருக்கோம், வெளியும் விட முடியாது, ஏன்னா சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம அவங்கள வெளியே கூப்பிட்டு போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். அந்த வீக் ஃபுல்லாக அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் ப்ளே ஸ்டேஷன் விளையாண்டோம். இதில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் ஜெயித்தாங்க. அவ்வளோ சண்டை போட்டு ஸோ அந்த ரெஸ்லிங் கேமில் அது வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். இதுலேயே வந்து நம்ம
நம்மளே இது விளையாடும்போது சைல்டிஷாக மாறிடுவோம். இது வந்து நம்ம மைண்டு எல்லாமே காமாக்கும். நமக்குள்ள ஒரு க்ளோஸ்னஸ் உண்டாக்கும். நம்ம இப்போ ஐடிஸ் அந்த மாதிரிலாம் வேலை பண்ணுறவங்க, இப்போ டாக்டர்ஸாக இருக்குமே, எவ்வளோ வெளியே போயிட்டு ஆளாளுக்கு ஒரு வேலை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்றா சேர்ந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுற டைமை கண்டுபிடிங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான்